பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். ஆமென். நான் தொடர்ந்து லூசிபர் தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனிலே அவனுக்கு பொறிக்கப்பட்ட 9 கற்கள், அதன் மகிமையை அவன் இழந்து போனான் என்றும், அதனால் தேவன் பூமியிலே மனிதனை படைத்தார். அந்த மனிதனுக்கு அவனுக்குள் வைத்திருந்த 9 விதமான கற்களையும் ஸ்தோத்திரம் மனிதனுக்குள் வைத்தார் என்று பேசிக் கொண்டிருந்தேன். அதை மனிதனுக்குள் என்னவாக வைத்தார் என்று நான் பேசுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் எடுத்துக்கொள்ளுவோம். உபாகம் 28ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்துல ஒரு வார்த்தை வருகிறது பாருங்கள். மாணிக்கம். மாணிக்கம்னு நிறைய பேர் வச்சிருக்காங்க. பேர் என்ன? மாணிக்கம். இந்த மாணிக்கத்தை குறிச்சு நம்ம ஒரு கட்டுக்கதைகள் கூட உண்டு. பாம்பு கக்கும், மாணிக்கத்தை கக்கும் பாம்பு, பழைய பாம்பு மாணிக்கத்தை கக்கும். அதெல்லாம் கட்டுக்கதைகள். இந்த மாணிக்கம் எப்படிப்பட்ட தெரியுமா? சூரியனுக்குரிய அடை நிறம் சிவப்பு, ரொம்ப அழகுள்ள கல் அது. மிகவும் விலை உயர்ந்த கல் அது. அந்த கல் என்ன சொல்ல, குரோமியத்தால் உருவானது. அந்த கல் எதில் உருவானதுங்க? குரோமியத்தால் உருவானது. மோவின் உறுதி எண் 9. அந்த 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 சாக்கியத்தை அது உடையது. சரி, இந்த சிவப்பு இதெல்லாம் ரொம்ப ரசிக்கக்கூடியதுதான் இந்த கல். ஏன்னா நான் கொஞ்சம் ஹிஸ்டரியை நான் பேசணும்னா கொஞ்சம் விளக்கி பேசணுங்கிறதால சில விஷயத்தை பார்த்து சொல்றேன். இது இந்த மாணிக்கம்ங்கிற கல்லை எல்லாரும் ரசிக்கக்கூடிய கல். ஏன்னா அது ரொம்ப சிவப்பா அழகா இருக்கும். எப்படிங்க? சிவப்பா அழகா ரசிக்கிற மாதிரி அது இருக்கும். அது மோஸ்ட் எதோட சேர்ப்பாங்க தெரியுமா? அது அதிகமா ஒரு மோதிரம் போடுறாங்கன்னா அது ஒரிஜினல் கோல்டுல தான் அதை வைக்கணும், இல்லைன்னா ஒரிஜினல் வெள்ளியில தான் நம்ம வைக்கணும். அதுலதான் அந்த மாணிக்கத்தை வச்சு மோதிரமாகவோ அல்லது ஸ்தோத்திரம் ஒரு தோடாகவோ அதை செய்வாங்க. அது ரொம்ப சிவப்பா ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு கல். ஆமென். பாருங்க, இந்த மாணிக்கத்துக்கு இணையாக ஸ்தோத்திரம் கலாத்தியர் 6:26 வசனம் பாருங்க. இச்சை அடக்கம். சொல்லுங்க, இச்சை அடக்கம். நாம் எல்லாருமே அழகு இருக்குதுன்னா அங்க ஒரு ஆபத்து கிடக்கும் இல்ல? சொல்லுங்க, அழகு இருக்குதுன்னா அங்க ஒரு ஆபத்து இருக்கும். இது ரொம்ப சிவப்பு நிறக்கல், மிகவும் அழகு உள்ளது. இது ஸ்தோத்திரம் அடர் அப்படின்னா ரொம்ப அழகானது, சூரியனுக்கு நிகரான ஒரு அழகான கல். அது எல்லாரும் விரும்புற ஒரு கல். அது மாணிக்கம். ரொம்ப ரேட் ஜாஸ்தி, மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி, அதுக்கு ரொம்ப உறுதியானது. அது போல அதை எல்லாரும் விரும்புற மாதிரி இருக்கிறதுனால புதிய ஏற்பாட்டிலே தேவன் மனிதர்களுக்குள் நமக்குள் ஆதாமை படைக்கும் போதே இச்சை அடக்கம் என்பதை ஒன்று வைத்திருக்கிறார். இந்த இச்சை என்றால் என்ன? அழகுதான் இச்சை. அழகா இருப்பது இல்லை, அழகை தவறாக ரசிப்பதுதான் இச்சை. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்தவர்களாக மாற வேண்டுமானால், தலைவர்களாக மாற வேண்டுமானால், தலைமைத்துவம் உங்களுக்குள் இருக்க வேண்டுமானால் இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். அதுதான் மாணிக்கம். நீங்க இச்சை அடக்கம் இருந்தாதான் நீங்க மாணிக்கமா வெளியே தெரிவிங்க, அழகா தெரிவிங்க. ஆமென். இச்சை அடக்கம் ஒருவேளை உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க வெளியே அழகா தெரிய மாட்டீங்க, அகோரமா தெரிவிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல குணங்கள் எல்லாம் செத்து போகும். ஏம பாருங்க, அழகா இருப்பது தவறல்ல, மற்றவர்கள் அழகாய் வாழ்வதும் தவறல்ல. ஆனால் மற்றவர்களை இச்சையோடு பார்ப்பது பாவம். அழகு ஆபத்தை
உண்டாக்குதோ இல்லையோ, அழகை ரசிப்பது ஆபத்தை உண்டாக்கும். ரசிப்பதில்லை, அதை கொஞ்சம் வேற மாதிரி உபயோகப்படுத்துகின்ற ஆபத்தை உண்டாக்கும். அதனால தேவ பிள்ளைகளே, மாணிக்கம் என்பது இச்சை அடக்கம். நீங்க எவ்வளவு சிவந்த அழகுள்ளவர்களாக இருந்தாலும், சூரியனுக்கு நிகராக நீங்கள் உயர்ந்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு வசதி படைத்தவர்களாக இருந்தாலும், ஏமேன், இச்சை அடக்கமுடையவர்களாக இருங்கள். பேராசையுடையவர்களாக அல்ல, பொருளாசையுடையவர்களாக அல்ல, இச்சிக்கிறவர்களாக இல்ல, இச்சையை அடக்குகிறவர்களாக இருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை மாணிக்கமாக மாற்றுவார். ஏமேன். லூசிபர் மாணிக்கத்தை இழந்தான். இன்னைக்கு நம்ம இச்சை அடக்கத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். நீங்க ஆண்டவரோடு இருக்கிற வரைக்கும் மாணிக்கம், நீங்க இச்சை அடக்கத்தோடு இருக்கிற வரைக்கும் மாணிக்கம். உங்கள் மதிப்பு வேறு. எனவே லூசிபர் இழந்தத சாத்தானா மாறிட்டான். நீங்களும் அந்த ஆவிக்குரிய கனிகளை இழந்து சாத்தானுடைய பிள்ளைகளாய் மாறாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். God bless you. Amen.